ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது தாய் அப்படின்ற ஒரு டாபிக்ல இன்னைக்கு நான் சொல்றேன். தாய்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாமே ஒரு தாயின் வயிற்றில இருந்து தான் வந்திருக்கோம். உலகமே ஒரு தாயின் அடிப்படையில தான் இருக்கு. இந்த தாய வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாய்னா அன்பு, அ தாய்னா பாசம், தாய்னா மகிழ்ச்சி, தாய்னா அரவணைப்பு, தாய்னா கண்டிப்பு, தாய்னா கட்டுப்பாடு. அ அப்படி தாய பத்தி அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். மணிக்கணக்குல ஒரு டிக்ஷனரியில உள்ள மீனிங் மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா தாய் இல்லாமல் யாருமே இல்லை. அது தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு நம்ம அதுல ஒரு வசனமே இருக்கு. அ இந்த தாய பத்தி வா மேல்நாட்டு அறிஞர் ஒருத்தன் சொல்றான். என்னுடைய அதாவது இந்த ஐரோப்பாவின் மணிமகுடங்கள், அதாவது அரசர்களுடைய மணிமகுடங்கள் எல்லாம் எடுத்து ஒரு தராசு தட்டுல வச்சுட்டு, எங்க அம்மாவ இன்னொரு தராசு தட்டுல வைங்க. எங்க அம்மாவுடைய தட்டு தான் கீழ இருக்கும் அப்படின்றான். அப்படின்னா என்னன்னா, ஐரோப்பாவில உள்ள அரசர்கள், பேரரசர்கள், மன்னர்கள் இருக்காங்க பாருங்க. அவர்களுடைய மணிமகுடங்களை எல்லாம் விட அரசர்களை விட பெரிய ஆள் தான் எங்க அம்மான்றான். எங்க அம்மா அவங்கள விட எல்லாம் உயர்ந்தவங்கன்றான். அதனால அவன் என்ன சொல்றான்னா, உலகத்துல யார நீங்க பெரிய ஆள்ன்னு நினைச்சாலும், உங்க அம்மாவ வந்து சாதாரணமா நினைச்சுறாதீங்க. உங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் மேல. உங்க அம்மா இல்லாம எவனுமே இல்ல. அ எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே அது சாதாரண குழந்தை தான். அவன் நல்லவனாவதும், தீயவனாவதும் அது அன்னை வளர்க்கையிலே. அதுக்கு உதாரணம் சொல்றேன் நானு. மகா வீர வீர சிவாஜி, வீர சத்ரபதி சிவாஜி மராட்டிய மன்னன். அவங்க அம்மா கருவுல இருக்கும்போது, அவங்க அம்மா ஜிஜிபாய் அவங்க கருவுல இருக்கும்போது, பான்ஸ்லேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குரு அவனுக்கு வந்து போதிக்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாரு, புராண கதைகளை பூரா சொல்றாரு, மகாபாரத கதைகளை சொல்றாரு, வீரமான கதைகள்லாம் சொல்றாரு. ஏன் வயிற்றுல உள்ள குழந்தை வந்து வீரமா பிறக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீரமா பிறந்த சிவாஜி அந்த மராட்டிய மக்கள் வந்து அடிமை தலையில இருந்தாங்க. அந்த அடிமை தலையில இருக்கிறத வந்து அவர் வந்து அவங்கள விடுவிச்சாரு. ஸ்டாப். இது வீர சிவாஜியோட ஒரு அவங்க அம்மாவும் சிவாஜி எப்படி ஒரு வீரனா வளர்ந்ததுக்கு அவங்க அம்மா எப்படி காரணம்ன்றது ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு பெரிய ஜட்ஜு அவர் என்ன சொல்றாரு, அம்மாவை புகழ்ந்து சொல்றாரு பாருங்க. எங்க அம்மா படத்தை வரைங்கன்னு சொல்லி ஒரு ஓவியத்தை கொடுக்குறாரு. அந்த ஓவியர் வந்து அந்த படத்தை வரைஞ்சு கொண்டு வந்து அவர்கிட்ட ஜட்ஜிட்ட கொடுக்குறாரு. ஜட்ஜு வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆனா அதை பார்த்த உடனே ஜட்ஜு ரொம்ப சங்கடப்பட்டாரு. ஏய், என்னையா அது, நான் கொடுத்த படம் வேற, நீ கொடுத்த படம் வேற. இல்லைங்க, நீங்க கொடுத்த உங்க அம்மாவை தான் வரைய சொல்லியிருக்கேன். எங்கேயா வரைய சொல்லியிருக்க? எங்க அம்மா முகத்துல 3 கோடு இருக்கும்ப்பா. 3 கோடு, 3 பள்ளங்கள் இருக்கும். ஆஹ் 3 பள்ளங்கள் இருக்கும். அந்த 3மே முகத்துல பூரா சுருக்கங்கள் இருக்கும். மேல 3 சுருக்கம் இருக்கும். அந்த 3 சுருக்கத்துல முதல் சுருக்கம் வந்து என்னன்னா, எனக்கு என்னை பெத்ததுக்காக, 2வது என்னை வளர்த்ததுக்காக, 3வது நான் இன்னைக்கு ஒரு பெரிய நீதிபதியா இருக்கேன் பாரு வழக்காடு மன்றத்துல, நீதிமன்றத்துல. என்ன என்ன அந்த உயர்ந்த நிலையில உயர்த்தினதுக்காக. அதனால எங்க அம்மா பட்ட கஷ்டமெல்லாம் அவன் முகத்திலேயே தெரியுமியா. அந்த மாதிரி முகத்தை வர அதை பார்த்தா தான் எனக்கு தெரியும் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க என்னை வளர்க்கறதுக்கு அப்படின்னு. தாய் மேல எவ்வளவு இது பாருங்க. அதே மாதிரி ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு பெரியவர் வீட்டுல குழந்தைகளை கண்டிக்கிறாரு. கண்டிக்கும் போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஏன் முன்னாடியே பிள்ளைகளை கண்டிக்கிறேன்னு சொல்லி அவரை ஓங்கி கன்னத்துல அரைகிறாங்க. கன்னத்துல அரைஞ்ச உடனே அவர் அழுகிறாரு. என்னப்பா ஓங்கி அடிச்சிட்டேன் நான். அவங்க இவர் சொல்றாரு, இல்லம்மா, இது வரைக்கும் நீ என்னை அடிச்ச, இது வரைக்கும் நீ அடிக்கும் போதெல்லாம் என் கண்ணை வலிச்சிச்சு. இப்ப நீ அடிக்கும் போது ஒரு வலி கூட இல்லையம்மா. உன் கையில அந்த பழைய அந்த வலிமை, அந்த சக்தி போயிருச்சேம்மா. அதை நினைச்சு அழுதேம்மா, நீ வயசாயிருச்சு அப்படின்னு. எப்படி பாருங்க, தாயை வந்து அப்படி உயர்த்தி பேசுறாங்க. மார்க்சிம் கார்கின்னு ரஷ்யால ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன். அவங்க அம்மா அவனை எப்படி பெத்தாங்க, எப்படி வளர்த்தாங்கன்னு அவர் ஒரு புத்தகமா எழுதினார். தாயின்னு ஒரு புஸ்தகம். உலகம் முழுக்க பயங்கர சேல்ஸ். தாயின்ற புஸ்தகம் படு சேல்ஸ். எப்படி தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு போராடினாங்க. ஒவ்வொரு அந்த அவங்க அவங்க இயற்கை சூழ்நிலை, பனி சூழ்நிலை, மழையில இவனை கூட்டிட்டு போய் இவனை வளர்த்து இவனுக்கு உணவு கொடுத்து பள்ளியிடத்துல சேர்த்து படிக்க வச்சு ஒரு இளைஞனை ஆக்கி சமுதாயத்துல ஒரு பெரியவனை ஆக்குறாங்க பாருங்க. அதை பூரா அவன் எழுதுறான். அந்த மார்க்சிம் கார்கி தாயின்ற புக்கில் எழுதுறான். அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் அவ்வளோ பெரிய ஆளு. அவரு சின்ன வயசுல இருந்தே தோத்துக்கிட்டே வராரு. எங்க ஏரியால வந்து ஒரு வட்ட செயலாளருக்கு தோக்குறாரு, கவுன்சிலருக்கு தோக்குறாரு, துணை மேயருக்கு தோக்குறாரு, மேயருக்கு தோக்குறாரு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தோக்குறாரு. எல்லாத்துக்கும் தோல்வி 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 தோல்வியோ அடைகிறான். இப்ப ஆபிரகாம் லிங்கனாலே தோல்விதாயா.
தோல்வியோட மறுவடிவம் தான் ஆபிரகாம் லிங்கன். இந்த ஆபிரகாம் லிங்கன் கடைசியில அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகி அந்த சேர்ல உட்கார போகும்போது சொல்றாரு, இந்த மகத்தான இந்த பிரசிடென்ட் ஆகி இந்த சேர்ல நான் அமர்றேன் பாருங்க, அமெரிக்காவின் பிரசிடென்டா 13வது பிரசிடென்ட் அவர் உட்கார்ந்தாரு. அப்போ அவங்க அம்மாவை அவங்க இதுக்கு எல்லாம் காரணம் எங்கள் அம்மா என்னை வளர்த்தது தான். ஏன்னா அவ்வளோ கடினமான மனிதன், கடின உழைப்பாளி. அவரும் செருப்பு தப்பாரு, அவரும் செருப்பு தப்பார். அவரும் பலசர கடையில் போய் வேலை பார்த்தாரு. அவரும் அவங்க அப்பா மாதிரி விறகு வெட்டுவார். ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு பல நூறு மணிக்கணக்கில் நடப்பார். பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பேசுறத கேட்கறத போய் கேட்பாரு. நடந்தே போய் கேட்டுட்டு நடந்தே வருவார். எப்பயும் தன்னை சுற்றி புத்தகங்களா இருக்கும். தன்னை சுற்றி எந்த வேவ்ஸும் கெட்ட வேவ்ஸும் கெட்ட சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸு அணுகிடாம தன்னை தன்னை பாதுகாத்து தன்னை வளர்த்து கொண்டு ஒரு பெரிய மனிதனா ஆபிரகாம் லிங்கன் இருந்தார். அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெபர்சன், இவர் ஆபிரகாம் லிங்கன், ரூஸ்வெல்ட், இந்த மாதிரி ஒரு 4 தலைவர்களை மட்டும் சொல்லலாம். பெரிய பிரசிடென்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, வந்தார்கள் போனார்கள், வந்தார்கள் ஆண்டார்கள் போனார்கள். ஆனால் குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஆபிரகாம் லிங்கன். அது காரணம் அவர் சொல்றாரு, எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அம்மா தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு புத்தகம் கொடுக்குறாரு. எங்கள் அம்மா தாங்க எனக்கு என் வெற்றிக்கு காரணம், முதற் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்றாரு. மகாத்மா காந்தி பாருங்க, நம்ம இந்தியாவில் நம்ம ஊரை பற்றி சொல்லுவோம். பெரிய மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தவர். அவங்க அம்மா வந்து காந்திக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இளம் வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருச்சு. அப்போ 13 வயசோ 14 வயசோ கல்யாணம் முடிஞ்சு அவர் வந்து ஃபாரின் போறாரு. இப்போ எங்க லண்டன் போறாரு, பாரட்லா அதாவது லா படிக்கிறதுக்கு போறாரு, சட்டக்கல்வி படிக்கிறதுக்கு போறாரு. அப்போ வந்து கப்பலில் போறாரு. நம்ம ஊருக்காரங்கெல்லாம் சொல்றாங்க, நம்ம ஊர்ல யாருமே கடல் கடந்து கப்பல் போய் போனதில்லைப்பா, அப்படி போனோம்னா அதை வந்து நம்ம ஊருக்கு துரோகம், நம்ம மத துவேஷம், அது அவரை வந்து ஊரை விட்டு வளைக்கிடுவோம்ன்றாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை, காந்தியை போக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த காந்தியோட அம்மா சொன்னாங்க, அவங்க சொல்கிறாங்க பாருங்க, காந்தியோட அம்மா, காந்தி வா, உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்றை நான் கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. சத்தியம் என்ன? நீ வெளியூருக்கு போகிற, லண்டன் மாதிரி ஊருக்கு போகிற, அந்த ஊருக்கு வந்து அந்த ஊரில் வந்து ஓப்பன், எந்த பெண்களோடையும் பழகலாம், ஜாலியாக இருக்கலாம், வாழலாம். அதனால் அதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டு நீ கல்யாணம் முடிச்சவன், இன்னொரு பெண்ணை நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது, இன்னொரு பெண்ணை உன் மனைவியாக நினைக்கக்கூடாது. எப்படி பாருங்க, அது ஒன்று சத்தியம். 2வது, நீ வந்து மது அருந்தக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் நீ மது அருந்தக்கூடாது. 3வது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, நம்ம குல வழக்கப்படி கறி சாப்பிடக்கூடாது. நீ இது 3க்கு சத்தியம் பண்ணு, நீ வந்து போ, லண்டனுக்கு போ, இல்லைன்னா போக வேணாம்ன்றாங்க, சத்தியம்ன்றாரு. ஆனால் காந்தி அதே மாதிரி அங்கே போனால் அவங்களுக்கு லண்டன்லாம் தெரியும், பெண்கள்லாம் சாதாரணமாக பழகுவாங்க, அதை வந்து நம்ம தப்பாகவே நினச்சிக்க முடியாது. ஆனால் கட்டுப்பாடாக இருந்தார். 1. 2வது, லண்டன் மாதிரி ஊர்களில் காந்தி மாதிரி வெஜிடேரியன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்தால் கறி சாப்பிடணும்யா, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் அந்த கொழுப்பு வந்து உடம்புல போய் தங்கும், குளிர் வந்து உடைய தாக்காது, அப்போ நோய் வராது அப்படின்றாங்க. நோய் வராமல் இருக்கணும், குளிர் வந்து உடைய குளிருக்கு ஒரு போர்வையாக தான் கறி சாப்பிட சொல்கிறாங்க. கறி சாப்பிட்டா நல்ல உடம்புல கொழுப்பு தங்கும், கொழுப்பு தங்குனா நல்லா இருக்கணும். அதே மாதிரி கறி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சரக்கு, ஒரு பாட்ரு, ஒரு ஆப்பு வந்து விஸ்கி பிராந்தி குடித்தோம்னா உடம்பு நல்லா வாமப்பாக இருக்கும், குளிர் தாக்காது. அதோட கறியும் சாப்பிட்டோம்னா குளிரே தாக்க, ஒரு நோயே வராது. காந்தி சொல்றாரு, குளிர் தாக்கினாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை வந்து நான் மீற மாட்டேன் அப்படின்றாரு. எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளானாலும். அதான் அவர் வந்து சத்திய சோதனைன்ற புஸ்தகம் எழுதினார். சத்திய சோதனை, அந்த சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு சோதனை வருது. இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அடங்கப்பாடி, அம்மா தானே, அங்கே தானே இருக்கு, யாருக்கு தெரியும், ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு 2 பிள்ளைகளை கூட்டு போய் ஆட்டம் போடுவோம், நல்லா சரக்கு அடிப்போம், நல்லா கறியை சாப்பிடுவோம், என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் மகாத்மா காந்தின்னு ஆத்மாலே மகாத்மா காந்தின்னு, அதனாலதான் வெள்ளைக்காரங்க வந்து அந்த சுதந்திரத்தை காந்தி கையில கொடுத்தாங்க. எப்பா வச்சுக்கோங்க காந்தி அப்படின்னா, காந்தியை பார்த்து பயந்தாங்க. எந்த ஜிம்முக்கும் போல, எந்த முட்டையும் பாலையும் கறியும் சாப்பிடல, சாதாரண எலும்பு கூடு. அது காரணம் வந்து என்னன்னா, காந்தி சொல்றாரு, என்னுடைய தாயோட வளர்ப்பு தான், தாயோட அந்த சரியான கண்டிப்பு. அந்த தாய் வந்து அவங்க அம்மா காலையில சூரியன் வந்ததும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்களாம். மகாத்மா காந்தியோட அம்மா எப்பயுமே இப்படி சாப்பிடாம அது இருப்பாங்க. சூரியன் வரலைன்னா, உதிக்கலைன்னா, சூரியனை பார்க்கலன்னா சாப்பிடாம இருப்பாங்களாம். அதுக்காக இவங்க போய் காந்தி, இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தம்பி எல்லாம் போய், அம்மா சூரியன் உதிச்சிருச்சுமா அப்படின்பாங்களாம்.
பொய் சொல்லாதீங்க அப்படிம்பாங்களா அவங்க அம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிடலைன்னா கடவுள் வந்து இன்னைக்கு நீ சாப்பிட வேணாம், போதும் இன்னைக்கு ஒரு நாள் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. எப்படி பாருங்க, அப்படி ஒரு அதான் நான் சொன்னேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே, அம்மா வளர்க்கறது தான். அதனாலதான் தாயை சொல்றோம். இவர்கிட்ட முகமது நபிட்ட கேட்குறாங்க, ஐயா சொர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னு. ஒரு முகமது நபி சொல்றாரு, சொர்க்கம் உன்னுடைய தாயின் காலடியில இருக்கு. கோவில்ல சொர்க்கம். அதாவது இறைவன் வந்து எல்லா வீட்லயும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் வீட்டுக்கு ஒரு தாயை படைத்திருக்கிறார். எப்படி பாருங்க, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது, அதனாலதான் வீட்டுக்கு ஒரு தாயை படைத்திருக்கிறார். அந்த தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்கு. இப்ப நீ என்ன செய்யணும், நீ வணங்கணும்னா யாரை வணங்கணும், முதல்ல தாயை வணங்கு அப்படின்றாரு. நபிகள் நாயகம் சொல்றாரு, முதல்ல உங்க அம்மாவை வணங்கியா, அம்மாவை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டு நீ கோவில்ல போய் முட்டை, நீ கோவில்ல போய் தேங்காயும் பாலையும் மாலையும் மரியாதையும் செஞ்சுட்டு வை. கடா வெட்டினாலும் சரி, எதை வெட்டினாலும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏயா வீட்டில் வந்து இந்த பஞ்சாயத்தை பண்ணிட்டு இங்க வந்து நீ இப்படி செய்யலாமா, அடுக்கவே எடுக்காது. தாய் தான் முதல்ல. ரெண்டாவது, ஒரு இளைஞன் அமெரிக்கால சொல்றாங்க, பெரிய இளைஞன், பெரிய அளவில் உயர்ந்துட்டான். அவன் பட்டம், அவன் அவன் வந்து அவன் காலேஜில் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறான். அந்த டாக்டரேட் பட்டம் வாங்கும்போது அவன் அவன் கூட படித்தவங்க எல்லாமே பெரிய மிட்டா மிராஸ், பெரிய மனிதர்கள். அப்போ அவங்க வந்து எல்லாம் உட்காந்துருக்கும் போது இவன் போய் பார்க்குறான், அவங்க அம்மா வந்து எளிமையாக உட்காந்துருக்காங்க. அப்போ இவன் கூட்டு போய் அவங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான் எல்லாத்தையும், இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு. அப்போ எல்லாரும் கை கொடுத்தாங்களா, உங்க அம்மா எளிமையாக இருந்தாலும் நீ வந்து நேர்மையாக அறிமுகப்படுத்துற பற்றியா. நிறைய பேர் அம்மா ஒதுக்குவேன், ஏமா இங்கே வந்த இந்த கூட்டத்துக்குள்ள அழுக்கா இருக்கு, உடைய பார்க்கவே வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படின்பா. ஆனா இவன் எங்க அம்மா இந்த மாதிரி இருக்கிறதுக்கே காரணம் நான் தான், என்னைய படிக்க வைக்கிறதுக்காகவும் என்னுடைய உயர்வுக்காகவும் அவங்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்கன்னு எல்லாருமே நீ அவன் வந்து அம்மாவை அறிமுகப்படுத்துறான், அம்மாவை கனம் பண்றான். எப்படி பாருங்க. அதே மாதிரி பிரான்ஸோட ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி பிரான்ஸோட ஜனாதிபதி கார்ஃபீல்டுன்றவர், அவரு அந்த ஜனாதிபதி பதவி வந்தப்ப அவரும் சொல்றாரு, என்னை வளர்த்ததுக்கு காரணம் எங்க அம்மா தான், எங்க அம்மா இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை நான் முத்தமிடுகிறேன் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு. இப்படி உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவன் தலையை உயர்த்துறாங்க. அதாவது அம்மானா அம்மா ஒரு பெரிய ஆளு, அம்மா நம்மளுக்காக இப்போ உதாரணமா எங்க அம்மா காலையில எழுந்திரிச்சாங்க, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பாங்க, 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பாங்க. ஊரில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது விடிய காலையில் எழுந்திரிப்பாங்க, ரோடு கூட்டுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, கோலம் போடுவாங்க. அப்புறமேட்டு எங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி கொடுத்து எங்களை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு அனுப்புவாங்க. அப்புறமேட்டு பாத்திரங்களை வளர்க்குவாங்க, துணி துவக்குவாங்க. அப்புறம் மதியான சாப்பாடை நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், அவங்க காலை சாப்பாடே 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, நம்ம மிச்சம் வச்சுட்டு போனதை சாப்பிடுவாங்க. அப்புறம் மதியானம் நாங்கள் சாப்பிட்டு போனதும் மதியான சாப்பாடை 3-4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. ராத்திரி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அவங்க நைட்டு படுக்கும்போது 12 மணி ஆயிரும். 12 மணிக்கு அவங்க வேர்வையா இருக்கும், உடம்பு பூரா வேர்வையா இருக்கும், சேலை பூரா ஈரமா இருக்கும். பூரா நம்மளுக்காக வேலை பார்த்து அந்த அம்மா காலையில் 12 மணிக்கு கொடுத்தாங்கன்னா காலையில் 4 மணிக்கு நினைச்சிருவாங்க. இதான் நம்மளுடைய வழக்கமான தாய். எவ்வளவு பாருங்க, நம்மளுக்காக தன் வாழ்க்கையவே இளமையில ஜாலியா இருந்தவங்க, நம்ம பிறந்த உடனே ஒரு இளைஞனுக்காக, ஒரு குழந்தைக்காக அவனை எப்படியாவது வளர்த்துறணும், இந்த சமுதாயத்துல பேர் எடுத்துறணும்னு சொல்லிட்டு அவங்க தன் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்க. அதுல நம்ம பாடி பில்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் அர்னால்டு ஆஸ்திரியால பிறந்தவர். ஆஸ்திரியால தால்ன்ற ஊர்ல பிறந்தவர், கிராஸ்ன்ற ஊர், GRAZ கிராஸ், THAL தால். 2000 மக்கள் தான் வாழ்றாங்க அந்த தால்ன்ற ஊர்ல. அந்த 2000 மக்கள் தொகை உள்ள ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுல போலீஸ் ஆபீசர் தான் யாரு, அர்னால்டோட அப்பா. அது அவருக்கு வந்து அர்னால்டு பையன். சின்ன வயசுல வந்து சாதாரணமா இருக்காப்ல அர்னால்டு. இப்ப இந்த அர்னால்டு வந்து பாடி பில்டிங்ல டெவலப் ஆகி 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டாரு. முதல்ல மிஸ்டர் ஜூனியர் யூரோப் வாங்குறாரு, யூரோப் கான்டினென்ட்லேயே. யூரோப்னா உங்களுக்கு தெரியும், பிரான்ஸு, ஜெர்மனு, இத்தாலி, சுவிட்சர்லாந்து,
ஸ்பெயின், போர்ச்சுகல், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்தது தான் யூரோப்பு. இந்த யூரோப்பில் 18 வயசுக்குள்ள யூரோப் ஜூனியர் யூரோப் வாங்குறாரு. ஜூனியர் யூரோப் வாங்கிட்டு அடுத்து சீனியர் யூரோப் மிஸ்டர் யூரோப் வாங்குறாரு. மிஸ்டர் யூரோப் வாங்கினா தான் அவர் வந்து யூனிவர்ஸில் கலந்துக்கிற முடியும். அப்போ யூனிவர்ஸில் கலந்துக்கிறாரு. எப்படி பாருங்க, இந்த யூனிவர்ஸில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல எப்படி இவர் ஜெயிச்சு ஒவ்வொரு போட்டிகள்லாம் நான் அவர் முதல்ல அந்த கிராஸு அந்த அந்த அவங்க ஊரில் உள்ள போட்டிகள் எல்லாம் சின்ன சின்ன போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கும் போது அவங்க அம்மாட்ட போய் கொடுக்குறாரு. அவங்க அம்மாட்ட போய் அவர் வாங்கின சீல்டு கப்பெல்லாம் கொடுக்குறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. தெருவாக போய் காமிக்கிறாங்க, என் மகன் வாங்கினது பாருங்க, என் மகன் அர்னால்டு வாங்கினது பெரியதாக. இப்போ இந்த அர்னால்டு வந்து பெரிய ஆளான சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். எங்க அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்காவில் ஒரு பெரிய 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ். இதில் ஹாலிவுட்டில் சூப்பர் ஸ்டார், பயங்கர நடிகர், பயங்கர படம் சம்பாதிக்கிறாரு. ரியல் எஸ்டேட்டில் சூப்பர் மேனு, தான் பார்க்குற நிலங்களை எல்லாம் வாங்குறாரு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அதே விட பென்சில்வேனியாவோட அமெரிக்காவில் அந்த கலிஃபோர்னியாவோட கவர்னர் ஆகிறாரு. கலிஃபோர்னியாவோட கவர்னர் ஆகிறாரு. அதே மாதிரி அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் அண்டு கவுன்சிலுக்கு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் கவுன்சிலுக்கு பிரசிடென்ட் ஆகிறார். இவர் ஒன்னே ஒன்று தான் ஆகலை. என்ன ஆகலைன்னா, இவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகலை. பிரசிடென்டா ஏன் ஆகலைன்னா, இவர் வந்து நாட் பை பர்த், இவர் வந்து காட்ட சிட்டிசன்ஷிப்பு நாட் பை பர்த் பட் பை, அவர் அங்கே வாழ்ந்ததை வச்சு தான் வாங்கினாரு. பிறப்புல வாங்கலை. இப்போ பிறப்புல அங்கேயே பிறந்து வளர்ந்துருந்தாருன்னா அவர் வந்து இன்னைக்கு பிரசிடென்ட் ஆயிருக்கலாம், ட்ரம்ப் மாதிரி ஆயிருக்கலாம், பைடன் மாதிரி ஆயிருக்கலாம். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய மிஸ்டேக்கு. சரி, இந்த அர்னால்டோட அம்மா அமெரிக்காவுக்கு வராங்க. இந்த அம்மா அமெரிக்காவுக்கு வராங்க. இந்த அர்னால்டோட அம்மா வந்து குஸ்தாவ் அவங்க பேர். அவங்க பேர் வந்து அவுரேலி. அவங்க பேர் அவுரேலி. அவர் ஹஸ்பண்ட் பேர் குஸ்தாவ். இந்த அவுரேலின்றவங்க வந்து இவங்க அம்மா வந்து அமெரிக்கா ஏர்போர்ட்ல கலிஃபோர்னியாவில் இறங்குறாங்க பாருங்க. பார்த்தா ஒரே கூட்டம், ஏன்னு பூரா அமெரிக்கா அர்னால்டோட ரசிகர்கள் பூரா குமிஞ்சிருக்காங்க. ஏன் இவரை பார்க்கறதுக்காக. அந்த அம்மா வந்து ரொம்ப வைக்கப்பட்டுக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அவங்க வந்து ஆஸ்திரியாவில் இருந்ததுனால அந்த ஆஸ்திரியன் லாங்குவேஜ் தான் தெரியும். ஆஸ்திரியன் லாங்குவேஜ். ஏன்னா ஆஸ்திரியாவில் வந்து ஜெர்மன் ஒரு லாங்குவேஜ் பேசுவான், ஆஸ்திரியன் ஒன்று பேசுவான், ஸ்பெயின் ஒன்று பேசுவான், பிரான்ஸ் ஒரு லாங்குவேஜ் பேசுவான். இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷவே உள்ள விட மாட்டாங்க அந்த ஏரியாக்குள்ள. இப்போ இந்த அம்மா அங்கே வராங்க. எல்லாரும் உங்களை வெல்கம் பண்ணது ஒரே வெக்கப்படுறாங்க. என்னம்மா என்ன செஞ்சீங்க நீங்க, இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்றாங்க, சின்ன வயசுல இவன் வந்து இப்படியெல்லாம் ஒன்றும் வருவான்னு நாங்கள் ஒன்றும் நினைக்கவே இல்லை. இவன் ஒரு சாதாரண ஆள் தான். இவன் சாதாரணமாக தான் போவேன், ஸ்கூலுக்கு போவேன், வருவேன், படிப்பேன். இவன் வந்து பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி கிடையாது, ஒரு இன்டெலிஜென்ட் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஜிம்முக்கு போனான் பாருங்க, போக 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 இவனுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் வித்தியாசமாயிடுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாட் அ ஒண்டர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. அதை அப்படியே அவன் ரீச் பண்ணுறான். பண்ண 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 இவன் சொல்கிறேன், வீட்டில் இந்த அர்னால்டு சின்ன வயசில் நான் வந்து இந்த பாடி பில்டிங் போட்டியில் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆவேன், மிஸ்டர் ஒலிம்பியா ஆவேன், நாளைக்கு வந்து ஹாலிவுட்டில் வந்து நான் நடிப்பேன், சூப்பர் ஸ்டார் ஆவேன் அப்படின்றான். இதை இந்த அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. யார்? அர்னால்டோட அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா எங்க இந்த மாதிரி உங்கள் பையன் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இவனை சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், முடியும் மெண்டல் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அர்னால்டோட உண்மையான இவர் அர்னால்டு அவங்க மகன், அர்னால்டு மகன் வந்து இவ்வளவு உயர்வா தன்னை பத்தி பேசும்போது அவருடைய உண்மையான மோட்டோ, உண்மையான பிரின்சிபிள், உண்மையான அந்த லட்சியம் இருக்கு பாருங்க. அதான் அவங்க அப்பா வந்து அதை சந்தேகப்படுறாரு. இவங்க ஏதோ மெண்டல் ஆயிட்டான், இவனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் இவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றாரு. ஆனால் அர்னால்டோட உண்மையான அந்த விவரங்கள் இவங்களுக்கு தெரியல. ஆள் மனசுல இவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. எந்த பாடி பில்டருக்குமே இல்லாத ஒரு இது இந்த விஷயம். இவர் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்தார், பெரிய ஆள் ஆயிட்டாரு. இன்னைக்கு இப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, இவன் சின்ன பிள்ளையில இந்த மாதிரிலாம் இல்லைம்மா, இடையில ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி லைஃபே மாறிடுச்சு அப்படின்றாங்க. அதான் வள்ளுவர் சொன்னார் பாருங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். பையன் பிறக்கும்போது ஆம்பளை பையனா பிறந்துட்டான்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க எல்லார் வீட்லையும். அதை விட அவன் ஒரு பொது இடத்துல பெரிய மனுஷனாகி
பெரிய ஆளுகள்லாம் சொல்றாங்க பாருங்க, இவன் ஒரு பெரிய ஆளுமா அப்படின்னு. ஈன்ற பொழுதில் பெரிதோகும் தன் மகனை சான்றோன் என கேட்டதை. நம்ம மகன் ஒரு சான்றோன்னு பெரிய ஆளுகள்லாம் பாராட்டுறாங்க பாருங்க. அது மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதே மாதிரி வள்ளுவர் இன்னொரு குறள் சொல்வாரு, அஹ் அஹ் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, மகன் தந்தைக்கு அப்பாவுக்கு சொல்றாரு, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள். மகன் அப்பாவுக்கு செய்யற உதவி என்ன அப்படின்னா, இவனை பெறுறதுக்கு அவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாரோ, இப்படி ஒரு மகனை பெற்றிருக்காரியா, எவ்வளவு அழகான மகனை பெற்றிருக்காரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த அந்த அமெரிக்காவே அவங்கள பாராட்டிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த அம்மாவுக்கு கூட ஒரு ரிலேஷன் ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு தான் டிரான்ஸ்லேட் பண்ணுது இங்கிலீஷ்ல. இந்த மாதிரிலாம் சொல்றாங்கம்மா அப்படின்னு. மிக்க மகிழ்ச்சி. எப்படி பாருங்க. அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே. அதனால நம்ம வந்து நம்மளுடைய அம்மா வந்து ரொம்ப மிக உயர்ந்தவங்க. எந்த கடும் குளிர்லையும் எந்த பனியிலையும் எந்த வெயில்லையும் தன்னையே வருத்திக்கிட்டு தானே சாப்பிடாம தான் தண்ணி குடிக்காம தான் பெரிய உணவு அருந்தாம ஒரு சாதாரண சேலையை கட்டிக்கிட்டு பட்டினியா இருந்து நம்மளை மிக உயர்ந்த அளவுக்கு போராடி வளர்த்தாங்க. அதனால அன்னையை போற்றுவோம். அதுதான் இந்த உதாரணங்கள் பூரா சொன்னேன். நீங்க நல்லா சும்மா இருக்கிற நேரங்களில் வீடியோவை போட்டு பாருங்க. எந்த ஒரு இடத்துலையும் யாருமே உலகத்திலே பெரிய இவங்க தான் உயர்ந்த தாய் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நினைச்சுக்கோங்க, எங்க அம்மாவோட உயர்ந்தவங்க யாருமே இல்லை. ஏன்னா எங்க அம்மா அப்படி எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வீடியோவை கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ, கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு. வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ. குட் மார்னிங்.